தமிழக அரசு நினைத்தால் 25,500 கோடிக்கு பதிலாக 50,000 கோடி ரூபாயை வருவாய் ஈட்ட முடியும். இரண்டு விஷயங்களில், ஒன்று கிரானைட், இன்னொன்று மணல். தமிழ்நாட்டிற்கு டாஸ்மார்க்குக்காகவும் அரசிற்காகவும் ஒரு வழக்கறிஞருக்கு 25 லட்சம் என்று அந்த வழக்கை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே நடத்தியது. மது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தடுத்து நிறுத்த வேண்டும். அது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. மத்திய அரசு கொடுத்திருப்பது தேசிய நெடுஞ்சாலைக்கு மட்டும்தான். வழக்கு போட்டிருப்பது மாநில நெடுஞ்சாலையும் சேர்த்து போட்டிருக்கிறார்கள். எனவே இந்த உத்தரவு மாநில நெடுஞ்சாலைக்கு பொருந்தாது என்று ஒரு புதிய கருத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்தது. நினைத்து பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. இது சாத்தியமா? தமிழ்நாட்டில் இப்படியும் நடக்குமா? இப்படி ஒரு காட்சியை தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா என்று ஏங்கியவர்கள் நம்பிக்கையை இழந்து, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு சாராய கடை இல்லாத ஒரு தொகுதி இருக்குமா? தமிழ்நாட்டில் சாராய கடை இல்லாமல் ஒரு மாநில நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை இருக்குமா என்ற அளவிற்கு தமிழகத்தில் மதுவை வெள்ளமாக ஓடவிட்ட இந்த அரசிற்கு எதிராக சட்டத்தின் துணையோடு நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அந்த கடைகளை மூடுவதற்கு காரணமாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசிற்கும் அனுப்பிய ஒரு சுற்றறிக்கை, தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அனுப்பிய அந்த சுற்றறிக்கையின் நகலை மருத்துவர் ஐயா அவர்கள் 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் என்னிடத்திலே கொடுத்து, இதை வழக்காக நீ போட வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார். நான் கூட இது நடக்குமா, வாய்ப்பு இருக்கிறதா, நீதிமன்றம் இதை கவனிக்குமா என்று கூட நான் சற்று தயங்கினேன். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த கேஸில் நீ ஜெயிப்ப, நிச்சயமாக நீ போடு என்று சொன்னார். 2012ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூட வேண்டும் என்று உத்தரவிட்டது. 2013இல் தமிழக அரசு அதை நிறைவேற்றாமல் 6 மாதம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் என்று முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் A.K. அகர்வால் தலைமை நீதிபதியும் நீதிபதி பால் வசந்தகுமார் அவர்களும் வழக்கை விசாரித்துவிட்டு 2011ஆம் ஆண்டு வந்த கடிதத்தை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் அவகாசம் தேவையில்லை என்று அந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள். ஆனால் 6 மாதம் அவகாசம் கேட்ட அந்த தமிழக அரசு தான் உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றம் சென்றவுடன் அவர்கள் புதிதாக ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். மத்திய அரசு கொடுத்திருப்பது தேசிய நெடுஞ்சாலைக்கு மட்டும்தான், வழக்கு போட்டிருப்பது மாநில நெடுஞ்சாலையும் சேர்த்து போட்டிருக்கிறார்கள். எனவே இந்த உத்தரவு மாநில நெடுஞ்சாலைக்கு பொருந்தாது என்று ஒரு புதிய கருத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்தது. அந்த வழக்கு தான் 3 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். 31ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த வழக்கில் மாலை 4:45 மணிக்கு தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய உற்சாகம் தாங்க முடியவில்லை, என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தொடர்பு கொண்டு, ஐயா இந்தியா முழுவதும் மூட வேண்டும் என்று விட்டார்கள், தமிழகத்தில் நாளை காலை மதுக்கடைகள் இருக்காது, அனைத்தையும் மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, இந்த வெற்றியை உங்கள் காலடியில் வைக்கிறேன் என்று சொன்னேன். ஐயா கேட்டார், எத்தனை கடப்பா மூட போறாங்கன்னு கேட்டார். 3321 கடைகள் மூடுவாங்க ஐயான்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் இருக்க கடையில் பாதியை தானப்பா மூட போறாங்க, இதில் என்ன சந்தோஷம் நமக்கு என்று சொன்னான். நீங்கள் கிடைத்த வெற்றியை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னும் மீதி இருக்க கடைகளை எப்படி மூடுவது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் மருத்துவர் ஐயா அவருடைய தொலைநோக்கு பார்வை.
உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 29ஆம் தேதி வழக்கு நடைபெறுகிறது. தமிழகத்தின் சார்பில் கே வேணுகோபால் என்ற மூத்த வழக்கறிஞரும் இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகியும் தமிழ்நாட்டிற்கு டாஸ்மார்க்குக்காகவும் அரசிற்காகவும் ஒரு வழக்கறிஞருக்கு 25 லட்சம் என்று ஒரு நாளைக்கு 50 லட்சம் 2 நாளைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த வழக்கை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே நடத்தியது. கேவலமான செய்தியை சொன்னது. என்னவென்றால், தமிழ்நாட்டில் நாங்கள் மக்கள் நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காசில் தான் எங்களால் செய்ய முடியாது. 25,500 கோடி ரூபாய் மதுவின் மூலமாக வருவாய் வருகிறது. எனவே இதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் சொன்னது. அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதி அமர்வில் 150 வழக்கறிஞர்கள் இந்த மதுவை கொண்டு வர வேண்டும் என்று மது ஆலை அதிபர்களின் சார்பிலும் 8 மாநில அரசுகளின் சார்பிலும் அங்கே வாதம் செய்தார்கள். ஒரு மூலையில் நின்று, ஒரு ஓரத்தில் நின்று, சென்னையிலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட நான் ஒரு பக்கத்திலே நின்று அந்த வாதத்திற்கு எதிர்வாதத்தை சொன்னோம். இவர்கள் சொல்வது உண்மை அல்ல. இவர்கள் சொல்வதை நம்பி தமிழக அரசு இல்லை. தமிழக அரசு நினைத்தால் 25,500 கோடிக்கு பதிலாக 50,000 கோடி ரூபாயை வருவாய் ஈட்ட முடியும். இரண்டு விஷயங்களில். ஒன்று கிரானைட், இன்னொன்று மணல். இந்த 2 வணிகத்தையும் தமிழக அரசு முறையாக செய்தால் அதை நிறைவேற்ற முடியும் என்று அதன் முதல் நாள் இரவு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எனக்கு சொல்லி, இந்த கருத்தை நீ போய் சொல்லு என்று சொன்னார். அதை தாண்டி இன்னொன்றை சொன்னார். மதுவினுடைய பணம் இல்லாமல் ஒரு அரசு நடத்த முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது, போய் சொல்லு, பீகார்லையும் குஜராத்திலையும் மக்கள் நல திட்டங்கள் இல்லையா? அங்கே பூரண மதுவிலக்கு. அந்த மாநிலத்தில் ஒரே ஒரு சல்லி பைசா மதுவில் இருந்து வரவில்லை என்றாலும் அந்த மாநிலம் மக்கள் நல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது என்று என்னை உச்சநீதிமன்றத்தில் பேச வைத்தவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த முழு வெற்றியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை, இப்படி ஒரு சூழல் வந்ததற்கு காரணம் யார் என்று சொன்னால் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இன்னும் அடுத்த வெற்றியையும் நிச்சயமாக நாம் பெற்றுத்தரப் போகிறோம். ஓரிரு வருடங்களில் முடிந்தால்தான் இதை நீதிமன்றத்தின் மூலமாக இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் அடுத்த ஆட்சியில் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அதே பேனாவை கொண்டு மருத்துவர் சின்னையா அவர்கள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அவருடைய கையால் இடக்கூடிய காலங்கள் இருக்கிறது. அன்பு சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த மதுவை மூடியதற்காக அவருடைய பெருமிதம் கொள்கிறார்கள். கிராமப்புறங்களில் வரக்கூடிய அந்த மதுக்கடைகளை தடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அதை கிராமப்புறங்களுக்கு சென்று கொண்டு வைக்கக்கூடியதை தடுக்க வேண்டும் என்று மீண்டும் உயர்நீதிமன்றம் செல் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். உயர்நீதிமன்றத்தில் திருப்பூரில் ஒரு சகோதரி ஒரு காவல்துறையினரால் தாக்கப்பட்ட போது அவசர வழக்காக உயர்நீதிமன்றத்தில் போட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்று காலை அந்த வழக்கு போடப்பட்டது. மாலை 2:35 மணிக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இடத்தில் திறப்பாக இருந்த மதுக்கடைகளை மூடுவதாக தமிழக அரசு சொன்னது. அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியது. அதைத்தான் இந்த கூட்டத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதைத்தான் தமிழகத்தினுடைய மக்களுக்கு அவருடைய மனதிலே நிறுத்த நான் ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் பகுதிகளுக்கு மதுக்கடைகள் வேண்டாம் என்று. அது சட்டவிரோதம் அல்ல, அது காவல்துறையினுடைய விதிகளுக்கு எதிரானது அல்ல, அது நியாயமானது. ஜனநாயக முறைப்படி உங்கள் பகுதியில் மதுக்கடை வேண்டாம் என்று சொன்னால் தைரியமாக வீதிக்கு வாருங்கள், தைரியமாக போராடுங்கள். உங்களால் போராட முடியும், அந்த கடைகளை மாற்ற முடியும். எப்படி என்று சொன்னால், இதற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் மதுக்கடை வேண்டாம் என்று அந்த கடைக்கு முன்பாக நின்று போராட்டம் நடத்தினால் அதனை கருத்திலே எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் பெற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பல கிராமங்களில் பெண்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். பல கிராமங்களில் நாள்தோறும் குடித்துக் கொண்டிருந்த என்னுடைய அண்ணன்கள் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், கடையில் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் 13 நாளாவது குடிச்சு என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே வாய்ப்பு இருந்தால் தான் குடிப்பார்கள். அரசாங்கம் சொல்லுகிறது ஒன்றை சொல்லுகிறார்கள், என்னவென்றால்
நீங்க குடிக்க வர்றதுனால தான் நாங்க கடை வைக்கிறோம், நீங்க குடிக்கிறதுனால தான் அங்கு வியாபாரம் நடக்குது என்று சொல்லுகிறார்கள். இது உண்மைக்கு விரோதமானது. மது என்பது உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது, குடிக்கக்கூடிய வாய்ப்பை, அந்த மதுவினுடைய வகையை, அந்த மதுவினுடைய விளம்பரத்தை நீ காட்டினால்தான் ஒருவன் குடிக்கக்கூடிய எண்ணத்திற்கு வருவான் என்று சொல்கிறார்கள். எனவே மது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தடுத்து நிறுத்த வேண்டும். அது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது.